ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 வெங்காயம் 3 தக்காளி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு அதை நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் மசாலாவுக்கு தேவையானது மிளகு, சீரகம், பட்டை, காம்பு, அதுக்கப்புறம் பாதி தக்காளி, பாதி வெங்காயம், இஞ்சி, பூண்டு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் இதோட கொஞ்சோன்னு கறிவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக ஒரு 3 மினிட்ஸில் நல்லா வெந்துறதுக்காக நான் கொஞ்சோண்டு சால்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இது 3 மினிட்ஸில் நம்மளுக்கு தேவையானது அது வெங்காயம் வெந்துடும். நான் நல்லா வெந்துருச்சு. நான் இதோட நான் கட் பண்ணி வச்ச தக்காளியை எடுத்துக்கிறேன். இன்னும் வேக வச்சுனா நல்லா தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் இது வெந்துருச்சு. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. நான் சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அப்படி கலரிக்கோங்க. ஓகேவா, மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகே நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுறேன். இப்போ நம்ம அதுக்குள்ளே அது கொதிக்கிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பட்டை, காம்பு இதெல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சால்ட் பட்டலைனா கூட இன்னும் கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் நான் போடும்போது கொஞ்சம் தான் சால்ட் போட்டேன். ஸோ இதோட கொஞ்சம் லைட்டாக நான் சால்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொதிக்கட்டும். மிளகாத்தூள் போடுறதுனால அந்த ஸ்மெல்லாக போகிறதுக்காக நான் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நான் அரைச்சி வச்ச அந்த மசாலா இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொதி வரதுக்காக நான் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, ரெடி ஆகிட்டு நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு. எந்த டெக்கரேஷனும் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் நிஷா தமிழ் பியூட்டி டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.